ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த சேனல் சைட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணிட்டுருந்தேன். வீடியோஸ் போடவே இல்ல. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஒரு ஸ்டோரியோட வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே யோசிச்சு வச்சிருந்தது. பட் போடுறதுக்கு டைமே இல்லங்கிறதுனால அந்த ஸ்டோரிய ஒன் லைனா என்னோட நோட்ஸ்ல மட்டும் சேவ் பண்ணி வச்சுட்டு, இப்ப தான் அத ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஞாபகமும் வந்துச்சு. சரி, ஹெட்செட் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணால் ஒரு மார்னிங் டைமில் ரோட்டில் அவ்வளோவா யாருமே இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் தான் ஒரு பிரிட்ஜ் மேலே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளே நிறைய கேள்விகளும் கன்ஃபியூஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்குள்ளே நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க. கடவுள் எனக்கு லைஃப்பில் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. நல்ல அப்பா அம்மா, நல்ல வேலை. ஆனால் இதெல்லாம் அனுபவிக்கிற அளவுக்கு அதுக்கான நேரத்தை மட்டும் ஏன் எனக்கு அவர் கொடுக்கவே இல்லை? இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சும் என்னை என் அப்பா அம்மா எதுவுமே சொல்லாமல் இன்ன வரைக்கும் பார்த்துக்கிறாங்களே. இனிமேலும் அவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. என்னால் அவங்க கூடவும் இருக்க முடியாது. அதே நேரம் கஷ்டப்படுறத பார்க்கவும் முடியாது. என்றைக்கும் சாக போகிறவ தானே நான். இப்போவே செத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு அந்த பிரிட்ஜ்லேருந்து குதிக்கிறதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு சவுண்ட் கேட்குது. அங்கே தான் ஒருத்தர் பிளைண்ட் பர்சன்ஸ் யூஸ் பண்ணுற வாக்கிங் ஸ்டிக்கோட நடந்து வந்துகிட்டு இருக்காரு. பையனும் அதை பார்த்துட்டு கண்டுக்காம அவள் குதிக்கலான் இருக்கா. அப்போது அந்த பர்சன், எக்ஸ்கியூஸ் மீ, பக்கத்தில் யாராச்சும் இருக்கீங்களா? எனக்கு கண்ணு தெரியாது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு அவர் கேட்குறாரு. பட் நீங்கள் அதை எதுவுமே காதில் வாங்கிக்காமல் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, எனக்கு மெடிக்கல் ஷாப் போய் கொஞ்சம் டேப்லெட் மட்டும் யாராச்சும் வாங்கி கொடுங்களேன் ப்ளீஸ். என்னை கூட்டிகிட்டு கொண்டு போய் மெடிக்கல் ஷாப்பில் விட்டுட்டா மட்டும் போதும், நானே மாத்திரை கூட வாங்கிக்குவேன். என்கிட்ட பணம் இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ப்ளீஸ் யாராச்சும் பக்கத்தில் இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஏன்னா என்னோடய டிடெக்ஷனில் என் பக்கத்தில் யாரும் இருக்கீங்க அப்படின்னு காட்டுது. பட் ஆனால் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. யாராச்சும் இருந்தால் ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? இப்போ நீங்களும் வேறு வழியே இல்லாமல், சாரி சார், நான் தான் பக்கத்தில் இருந்தேன், நான் கொஞ்சம் ஃபோனில் இருந்தேன், அதனால் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. சொல்லுங்கள், உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஓ, இட்ஸ் ஓகே மேடம். எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் ஷாப்பில் மட்டும் என்னை கொண்டு போய் விட்டுறீங்களா ப்ளீஸ்? ஷோர், வாங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவரை ஒரு பார்க்கிட்ட தான் கூட்டிகிட்டு வரீங்க. தென் ஒரு பெஞ்சில் உட்காந்து அவருக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து நீங்களே அவருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்னால் டேப்லெட் வாங்கியிருக்க முடியாது. இட்ஸ் ஓகே சார். நீங்கள் யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் தனியாக வந்தீங்க? லைஃப்பில் கூட்டிகிட்டு வரத்துக்கு யாராச்சும் இருந்தானா அழைச்சிட்டு வந்திருக்க மாட்டேன்னா. நான் ஒரு அனாதை. பை த வே, இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? என்னோடய பேர் வயன். நான் எக்ஸிக்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். என்ன கம்பெனி பேர் சொன்னீங்க? எக்ஸிக்ஸ் கம்பெனி. ஏன் சார் அப்படியே ஆச்சரியமாக கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த கம்பெனி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான். என்னோடய பேர் கிம்டேயா. நான் ஒரு பிளைண்ட் பர்சன். என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் தான் மியூசிஷியனாக இருக்கேன். என்ன தான் கண்ணு தெரியலன்னாலும் எனக்கு மியூசிக்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனாலவே பியானோ வாசிக்க கற்றுக்கிட்டேன். அண்ட் அந்த சர்ச்லேயே அப்படியே வேலைக்கு சேர்ந்துட்டேன். நீங்கள் அந்த சர்ச்சில் வேலை பார்க்குறீங்கன்னா அப்போது அங்கே இருக்கிறவங்க யார்கிட்டயாச்சும் சொல்லி டேப்லெட் வாங்கியிருக்கலாமே. ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் தனியாக வந்தீங்க, அதுவும் உடம்பு சரியில்லாததோட? நீங்கள் சொல்கிறது பாயிண்ட்டு தான், பட் இருந்தாலும் எனக்கு அவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண தோணலை. அதனால் ஒரு வீராப்பில் நானே வந்துட்டேன். ஆனால் வந்ததுக்கு அப்புறமேட்டி தான் தெரிஞ்சது என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு. இல்லை சார், அப்படி சொல்லாதீங்க. நீங்களே உங்களை பற்றி தாழ்வாக சொல்லிக்கிட்டா அது நல்லா இருக்காது. சரி, உங்கள் அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்கள், நானே உங்களை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். இல்லை வேணாங்க, நான் தனியாக போய்க்கிறேன். பரவாயில்ல சார், எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை, இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நானே உங்களை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். இல்லை, நான் இப்போ தான் தனியாக வெளியில் போயிட்டு வரதெல்லாம் பழகிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் நானே போய்க்கிறேன்னு சொன்னேன். யாராச்சும் கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா எனக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறது சரியாக புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான். இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வந்து விடுவீங்க சரி, ஆனால் டெய்லி உங்களால் வர முடியாதுல்ல. அதனால தான் என்னை நானே பழகிக்கிறேன். நான் என்னை பார்த்துக்கிறேன். உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நான் கிளம்புறேன் மிஸ் வயன்.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திச்சு போயிட்டுருக்காரு. ஆமாம், இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தது நம்ம கிம் டேயா கிட்ட தான். ஸோ அவர் எப்படி பிளைண்ட் ஆனார், அவரை பற்றின பேக் ஸ்டோரி, இது எல்லாத்தையுமே நம்ம போக ஸ்டோரியில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் தான் அவர் பின்னாடியே ஓடுறீங்க. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். சரி, நானே இனிமேல் உங்களை டெய்லியும் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா? மிஸ் வயன், நீங்கள் விளையாட்டுக்கு தானே சொல்கிறீங்க? இல்லை சார், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்களை மார்னிங் சர்ச்சுக்கு எப்போ கொண்டே போய் விடணும் அண்ட் நீங்கள் எப்போ ரிட்டர்ன் வருவீங்க, இந்த டைமிங்லாம் எனக்கு சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ஸ்கெடியூலை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகே? நோ மிஸ் பையன், நீங்கள் எனக்காக உங்களோட பிளானெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஸோ அதனால் உங்களால் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மார்னிங் எப்போ ஆஃபீஸ் போவீங்களோ அதுக்கு முன்னாடி என்னை சர்ச்சில் விட்டுருங்க. ஈவினிங் நீங்கள் திரும்பி எப்போ வருவீங்களோ அப்போவே என்னை சர்ச்சில் இது கூட்டிகிட்டு போங்க, நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. ஸோ நீங்களும் சொன்ன மாதிரி அவரை டெய்லியும் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போய் சர்ச்சுக்கு விட்டுட்டு தென் உங்கள் ஆஃபீஸ் முடிஞ்ச வீட்டுக்கு வரப்போ அவரை சர்ச்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அவரை வீட்டில் ட்ராப் பண்ணுவீங்க. தென் எப்படி உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே ஒரு நல்ல பாண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அவரை மார்னிங் பார்க்க போகும்போதெல்லாம் அவருக்காக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது. அண்ட் அதே மாதிரி டேயும் டெய்லியும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ளார்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுவார். ஸோ உங்கள் மார்னிங்கை நீங்கள் டேயோட தான் லிட்டரலி ஸ்டார்ட்டே பண்ணுறீங்க. அண்ட் ஈவினிங் அவர் கூட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் வெளியில் அவரை கூட்டிகிட்டு போகிறது, இப்படின்னு அவர் கூட சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை என் பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரோட ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் ஒரு நாள் அவரோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. போகிற வழியிலே உங்களுக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் உங்கள் தலையில் கையை வச்சு நின்றுட்டுருக்கீங்க. டேக்கு இது எதுவுமே தெரியாமல் அவர் பாட்டு முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்காரு. உங்கள் சவுண்ட் கேட்காத அவர் திரும்பி பார்க்குறாரு. வயன் எங்கே போனீங்க? நீங்களும் மெதுவாக அவர் பக்கத்தில் போய், டே நான் இங்கே தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை, எனக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு, அதான் அப்படியே நின்றுட்டேன், சாரி. என்னாச்சு வயன், நம்ம வேணால் ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், வா நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் அவரை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு போகும்போது தான் உங்களுக்கு லைட்டாக வாமிட் வர மாதிரி இருக்குது. ஸோ அவர்கிட்ட, டே இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்கள் வீட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா ப்ளீஸ்? என்னவா என்னது கேள்வியெல்லாம் கேட்டுட்டு நீ முதல்ல உள்ளவா. அவரும் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வாஷ்ரூம்க்கு வழி காட்டுறாரு. நீங்கள் வாஷ்ரூம்குள்ளே போய் வாமிட் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. நீங்கள் வாமிட் பண்ணுற சவுண்டை வச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஸோ நீங்கள் வெளில வந்ததுமே அவர் கேட்குறாரு, வயன் உனக்கு என்ன ஆச்சு? நீ ரீசன்ட் டேஸாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு கண்ணு தெரியாது தான், பட் அதுக்காக சுற்றி நடக்கிறது எதுவுமே என்னால் ஃபீல் பண்ண முடியாதுன்னு நினைக்காத. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். இந்த குருடனால் எப்படி முடியும்னு கேட்காத, பட் ஐல் ட்ரை மை பெஸ்ட். இல்லை அப்படி உனக்கு என்கிட்ட ஷேர் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஐ ஒன்ட் கம்பல் யூ, பட் ப்ளீஸ் உன்னை நீ பார்த்துக்கணும். நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் கேட்குறேன். உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? அதை நான் சொல்கிறேன், பட் உனக்கு நம்ம மீட் பண்ணது ஞாபகம் இருக்கா? அந்த பிரிட்ஜ் கிட்ட நீ கூட ஏன் பக்கத்தில் இருந்துட்டு எதுவுமே பேச மாட்டீங்கன்னு கேட்டியே. ஆக்சுவலி நான் அப்போது அந்த இடத்துல என்னோடய வாழ்க்கையை முடிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அந்த பிரிட்ஜ்லேருந்து கீழே குதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் அங்கே நின்றுட்டுருந்தேன். அப்போ தான் நீ என் பக்கத்தில் வந்து ஹெல்ப் கேட்ட. நான் கூட உனக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து என் லைஃப் இங்கே முடிக்கணும்னு தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமேட்டிக்கு என் வாழ்க்கையே மாறி போச்சு தெரியுமா. உன் கூட இருக்கிறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு இருக்கிற பிரச்சனையே நான் மறந்துட்டு உன் கூட எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன்றது எனக்கு இப்போ தான் புரியுது. எனக்கு 2 monthsக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு. எல்லாமே நல்லபடியாக தான் போச்சு. பட் கரெக்டாக மேரேஜ்க்கு 1 week முன்னாடி எனக்கு சடனாக வயிறில் ரொம்ப வலியாக இருந்துச்சு. என்னென்னு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு எனக்கு யூட்ரஸில் கேன்சர்னு. இந்த ப்ராப்ளத்துக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நானும் தைரியத்தை வர வச்சுட்டு இந்த விஷயத்த கல்யாணம் பண்ணிக்க போகிற இருந்தவர்கிட்ட சொன்னேன். அவர் என்னை புரிஞ்சுப்பாருன்னு நினச்சேன். பட் ஆனால் தாய்மை அப்படிங்கிற ஒன்று தான் ஒரு பொண்ணுக்கு அடையாளம். அதுவே இல்லைன்றப்போ உன்னை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் என்னை விட்டு போயிட்டார்.
அதுக்கப்புறம் என்னோடய கல்யாணமும் நின்றுச்சு. வீட்டுக்கு ஒரே பொண்ணாக இருந்ததுனால என் அப்பா அம்மா 2 பேரும் சேர்த்து வச்சுருந்த எல்லா காசையும் அந்த கல்யாணத்தில் தான் போட்டாங்க. பட் அந்த கல்யாணமும் நடக்கலை, காசும் வேஸ்ட்டு. அந்த பணம் இருந்திருந்தா கூட இந்நேரம் நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ என்னால் ஆப்ரேஷனும் பண்ண முடியல, சந்தோஷமாகவும் இருக்க முடியல. அப்படின்னு இருந்த டயத்தில் தான் நான் உன்னை பார்த்தேன். என் அப்பா அம்மாவுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் என் வாழ்க்கையவே முடிச்சுக்கலான் இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததுக்கு அப்புறமேட்டிக்கு, உன் கூட பழகுனதுக்கு அப்புறமேட்டிக்கு வாழ்க்கை நான் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண் இல்லாத உனக்கு நான் கண்ணாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையை அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இனிமேல் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன் ஒயன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே? சொல்லியிருந்தா நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. ஏன் இந்த குருடோட ஹெல்ப் எதுவும் வேண்டான்னு நீ நினச்சிட்டியா? சச்சா, நான் அப்படி ஏதாச்சும் நினைப்பேனா? நான் யாருக்கும் பேர்டனாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் இதை பற்றி உன்கிட்ட சொல்லலை. நான் என்னோடய சோகத்தை பற்றியோ என்னோடய லைஃப்பை பற்றியோ சொல்லி அது உன்னை ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு அது பிடிக்கல, அதனால தான். இப்போவும் என்ன, எல்லாரும் இன்றைக்கோ ஒரு நாள் சாக போகிறோம். எனக்கு அது கொஞ்சம் முன்னாடியே வர மாதிரி இருக்குது, அவ்வளவுதான். ஆனால் எனக்கு அப்புறம் உன்னை யார் பார்த்துப்பாங்கிறத நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒயன், நீ என்ன லவ் பண்ணுறியா? ஆக்சுவலி உங்களுக்கும் அவர் மேலே பயங்கர லவ் இருக்குது. பட் உங்களோட இந்த ப்ராப்ளம்னால நீங்கள் அவர்கிட்ட அதை சொல்லாமல் அப்படியே விட்டுட்டீங்க. ஆனால் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதை வச்சு அவருக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் அவரை லவ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் அவர் டக்குன்னு கேட்டுட்டாரு. நான் உன்னை லவ் பண்ணுறேன் தான், ஆனால் எனக்கு உன்னோட லைஃப்பில் ஒரு கஷ்டமாக இருக்க விருப்பம் இல்லாட்டி. ஸோ அதனால் இதெல்லாம் பற்றி இனிமேல் எதுவும் பேச வேண்டாம் ப்ளீஸ். நீ சாப்பிட்டு தூங்கு, நான் உனக்கு காலைல வந்து பார்க்குறேன். நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பிடுறீங்க. ஸோ இப்போ டே தான் அவர் ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணுறாரு. ஹலோ, நான் டே பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? அது உங்கள் கம்பெனியில் ஒய்யன்னு ஒரு பர்சன் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கெலாம் நீ கொஞ்சம் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணணும். உன்னால் முடியும்ல? என்னது ஒய்யனா? யார் அவங்க? உனக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? இத்தனை வருஷமாக என்கிட்ட பேசாத நீ இன்னைக்கு பேசுறியன்னு சந்தோஷப்பட்டா அது உனக்காக இல்லை, வேற யாருக்காகவோவா? சரி, யார் முதல்ல என்ன எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு, அப்புறம் தான் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அண்ணா ப்ளீஸ், அவங்க உன் கம்பெனி ஸ்டாஃப், அவங்களுக்கு தானே நான் ஹெல்ப் பண்ண சொல்கிறேன், இதில் என்ன இருக்குது? சரிடா, அவங்க என் கம்பெனி ஸ்டாஃபாக இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் உனக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம், அதான் எனக்கு தெரிஞ்சுக்க வேணாமா? அதான் சொல்லு முதல்ல. இங்கே பாரு, உன் அன்னைக்கு தான் அவனை பிடிக்காது, எனக்கு இல்லை. சின்ன வயசுலேருந்தே 2 பேரும் ஒன்றாதாண்டா வளர்ந்தோம், ஒன்றாதாண்டா இருந்தோம். இந்த கம்பெனிக்காகவும் என்னோடய ஃபேமிலிக்காகவும் தான் நான் உன்னை ஒதுக்கி வச்சுருக்கேனே தவிர நீ என்னோடய தம்பிடா. உன்னை என்னால் அப்படியே விட்டுற முடியாது. பக்கத்தில் இல்லைன்னாலும் உனக்கு என்ன வேணும் வேணாங்கிறத பார்த்து நான் பண்ணிட்டு தாண்டா இருக்கேன். ஆனால் நீ தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சரி சொல்லு, அந்த பொண்ணு யார்? ஸோ டேக்கு வேறு வழியே இல்லை, அதனால் அவரோட அண்ணா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஓஹோ, அப்போ இத்தனை நாளாக உன்னை அந்த பொண்ணு இவ்வளோ கேர் எடுத்து பார்த்துருக்கா? இப்படிப்பட்ட பொண்ணுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்யாமல் இருப்பேனா? சரி, நாளைக்கே அந்த பொண்ணுக்கான அமௌண்ட்டை நான் பேங்க் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இனிமேல் உனக்கு ஏதாச்சுன்னாலும் என்கிட்ட தயங்காமல் கேளு, புரிஞ்சுதா? அண்ணன் உனக்காக இருக்கேன். சரிண்ணா, இனிமேல் ஏதாச்சுன்னா நான் உனக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன். சரி, நான் ஃபோன் வைக்கிறேன். ஆக்சுவலி உங்கள் கம்பெனியோட சிஇஓ வேறு யாரும் கிடையாது, டேயோட அண்ணன் தான். அவர் அண்ணனோட ஒய்ஃப்க்கு டேயை சுத்தமாக பிடிக்காது. பிஸ்னஸில் இப்படி ஒரு தம்பி இருக்கான்னு தெரிஞ்சால் அவருக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டேவை வெளியே எங்கேயாச்சும் தங்கிக்க சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அவரோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ், ஃபுட், கிளாத் அப்படின்னு எல்லாமே அவரோட அண்ணன் பார்த்துக்கிறாரு. இப்போ நீங்கள் தான் எப்போதும் போல் காலையில் டேவை சர்ச்சில் விட்டுட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. உங்கள் ஆஃபீஸ்க்கு போனதுமே மேனேஜர் ஒரு லெட்டர் எடுத்து நீட்டுறாரு. மிஸ் ஒய்யன், இந்தாங்க, இது உங்களுக்கு தான். என்ன லெட்டர் சார் அது? ஓப்பன் பண்ணி நீங்களே பாருங்கள். அந்த லெட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு தேவையான ஃபுல் அமௌண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு லெட்டரும் ஒரு செக்கும் தான் இருக்குது. சார், இதுக்கு நான் அப்ளை பண்ணவே இல்லையே, எதனால் சார் இதை எனக்கு கொடுக்குறீங்க?
எனக்கு என்னம்மா தெரியும், சிஇஓ ஆஃபீஸ்லேருந்து வந்துச்சு, கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். சரி சார், நான் சிஇஓவை பார்க்கலாமா? அது என்னம்மா அவ்வளோ சாதாரணமாக கேட்டுட்டேன், அவரோட இப்போ பார்க்க முடியாது. சார், என்னோடய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக நான் எங்கேயுமே யார்கிட்டையும் கேட்கவே இல்லை. பட் இருந்தாலும் அவருக்கு எப்படி இது தெரியும், எதுக்காக கொடுத்தாருன்னா கேட்க வேண்டாமா? சரி, நான் இந்த வீக்குள்ளே அவரை எப்படியாச்சும் மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். பட் கிடைக்கலன்னா எனக்கு கேட்கக்கூடாது, ஓகே? சரி சார். ஸோ அப்படியே 1 வீக் ஆகுது, நீங்கள் அந்த பணத்தை யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருக்கீங்க. அண்ட் அதோட சிஇஓவை மீட் பண்ணுறதுக்கான அப்பாயின்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் தான் சிஇஓட ஆஃபீஸ் கேபினில் நிற்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், நான் இதை பற்றி வெளில யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை, யார்கிட்டையும் ஃபண்டும் கேட்கவும் இல்லை. இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? நீங்கள் எதுக்கு எனக்கு பணம் கொடுக்குறீங்க? மிஸ் வையன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்னோடய எம்ப்ளாயி, உங்களை பார்த்துக்க வேண்டியது என் கடமை இல்லையா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் தம்பிக்கு நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கிறத இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு செய்கிறதுல எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. உங்களோட தம்பியா? நீங்கள் யாரை சார் சொல்கிறீங்க? ஓ, அவன் எதுவுமே என்னை பற்றி சொல்லவே இல்லையா? சொல்லியிருக்க மாட்டான், ரோஷக்காரன், எப்படி சொல்லுவான்? நீ டெய்லியும் ஒருத்தனை சர்ச்லேருந்து வீட்டுக்கு ட்ராப் பண்ணுறியே, கிம்டேயா, அவன் தான் என்னோட தம்பி. சார், என்ன சொல்கிறீங்க? அவர் உங்களோட தம்பியா? ஆமாம். இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு நீங்கள் ஓனர், உங்களோட தம்பி, அவரை எப்படி சார் உங்களுக்கு தனியாக விட மனசு வந்துச்சு? கண்ணு தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் அப்படி அனாதையாக விட்டுருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இந்தாங்க, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. என் டேயை மதிக்காத யார்கிட்டேருந்தும் எனக்கு எந்த ஹெல்ப் தேவையில்லை. இந்தாங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக திரும்புகிறீங்க. வயன், ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? ஏன் டேவா? அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது நீங்கள் என்ன சொன்னீங்கங்கிறதே. ஸோ திரும்பி அவரை பார்த்துட்டு, ஆமாம், ஏன் டே தான், என்னோட டே தான். அவனுக்கு கண்ணு மட்டும்தான் தெரியாது, ஆனால் அது குறையாவே நான் அன்றைக்குமே பார்க்கவே இல்லை. அவனோட நல்ல மனசுக்கும் நல்ல எண்ணத்துக்கும் அவன் எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா? அவன் தனியாக கஷ்டப்படுறத பார்க்குறப்ப எனக்கே கஷ்டமாக இருக்குது. கூட பிறந்த உங்களுக்கு அந்த எந்த ஃபீலிங்குமே இல்லையா? சொல்லுங்கள். மிஸ் வயன், உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது எனக்கு நல்லா புரியுது. நான் செய்கிறது தப்பு தான், பட் என்னோடய ஃபேமிலி, என்னோடய சுச்சுவேஷன் எல்லாமே அந்த மாதிரி அமைஞ்சிடுச்சு. நான் லைஃப்பில் பண்ண பெரிய தப்பே கல்யாணம் தான், அதுக்கப்புறம் குழந்தைங்க. எனக்கு கல்யாணம் இருந்தால் கூட பரவாயில்ல, என் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பேன். பட் எனக்கு ஒரு குழந்தைங்கன்னு ஆயிடுச்சு, அதுங்களை என்னால் அனாதையை விட முடியல. ஆனால் அது மட்டும் இல்லாமல் டே தான் நானே விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்பா அம்மா இல்லாமல் சின்ன வயசுல என்ன வளர்ந்த கஷ்டம் உன் குழந்தைகளுக்கு நீ கொடுக்க வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை விட்டு போயிட்டான். என் ஒய்ஃப்க்கு தான் அம்மா அவனை பிடிக்காது, ஆனால் எனக்கு இல்லை, எனக்கு அவன் தான் எல்லாமே. நீ அவனை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிற, நான் அவனை தூரத்துலேருந்து பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான். அந்த சர்ச்சில் இருக்கிற மதர்கிட்ட இவனை பற்றியும் எங்கள் ஃபேமிலி பற்றியும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மன தைரியத்தில் தான் நான் எவ்வளோ நாள் இருக்கேன். எனக்கு புரியுது, நேற்று வந்தவங்களுக்காக எப்படி கூட பிறந்த தம்பியவே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி. நான் டெய்லியும் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன், வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியாது. என் ஒய்ஃப் கூட அவன் இருந்தான்னா தினம் அவன் சித்திரவதை தான் அனுபவிப்பான். அப்படி இருக்கிறதுக்கு அவன் தனியாக இருக்கிறத எவ்வளோ மீறுன்னு சொல்லி தான் நான் அவன் போகிறதுக்கு அனுமதித்தேன். ஸோ ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிடாதீங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவனை பற்றின ஒரு கவலையுமே எனக்கு இப்போ இல்லை. எனக்காக இல்லைனாலும் அவனுக்காக அந்த பணத்தை வாங்கிக்கோங்க. அவன் தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களை ஹெல்ப் பண்ண சொன்னான். இது வரைக்கும் அவனுக்காக அவன் எதுவுமே என்கிட்ட கேட்டதே கிடையாது, ஒரு ஃபோன் கூட பண்ணது கிடையாது. என் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் ஒதுங்கியே இருந்தான். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக என்கிட்ட பேசினான். ஸோ ப்ளீஸ் இந்த ஃபண்டை ஏற்றுக்கோங்க. ஸோ அந்த செக்கை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வந்துடுறீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் டைம் ஆகுது. நீங்கள் ஆஃபீஸை விட்டு வெளில போயிட்டு சர்ச்லேருந்து டேவை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அவனை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு, டே, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு வயன், என்ன பேசணும்? அது, நான் இன்னைக்கு மார்னிங் என்னோடய கம்பெனி சிஇஓவை பார்த்தேன். அவர் எனக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்ததை பற்றி நான் கேட்டேன். அவர் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாரு. ஏன்ட்டே என்கிட்டேருந்து இதெல்லாம் மறைச்ச? உனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குங்கிறத ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? ஃபேமிலியா? எனக்கா? நானும் அந்த ஃபேமிலிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் என்ன ஃபேமிலி, அவங்களுக்கு என்ன பிடிக்கல, அவ்வளோதான், நான் ஒதுங்கி வந்துட்டேன். ஆனால் எனக்காக இப்போ சர்ச் இருக்குது, மதர் இருக்காங்க, அங்கே இருக்கிற பசங்க, நீ எல்லாம் இருக்கீங்க. எனக்கு இதுவே போதும். எனக்கு அந்த கம்பெனியோ அதுலேருந்து வர பணமோ எதுவுமே எனக்கு வேண்டான்னு தான் நான் இருக்கேன். இப்போ கூட இந்த வீட்டு எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே நான் சர்ச்சில் வேலை பார்த்து வாங்குற காசு தான். ஆனால் என் அண்ணன், நான் அவன் காசை யூஸ் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சும் என் பேங்க் அக்கௌண்ட்டில் லட்சமாக பணம் போட்டு வச்சுருக்கான். நான் அந்த பணத்தை எடுப்பேன், ஆனால் என்னோடய செலவுக்காக யூஸ் பண்ணிக்க மாட்டேன். அந்த சர்ச்சில் இருக்கிற குழந்தைங்களுக்காக, சேரிட்டிக்காகன்னு அப்படியே கொடுத்துருவேன். என் லைஃப் இவ்வளோதான் ஒயன். இதை விட சொல்கிறதுக்கு என் லைஃப்பில் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லையாட்டே? அப்போது நான் உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லலை. அப்போது நான் என்னன்னு சொல்கிறது? நீ என்னை லவ் பண்ணுறியா? ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். வாழ்க்கையே வேணான்னு வெறுத்து போன என்ன வாழ வச்சதுக்கு காரணமே நீ தான்டி. இப்போ கூட நீ இல்லைன்னா இந்த பணம் எனக்கு கிடச்சிருக்காது, என் வாழ்க்கையே எனக்கு திரும்ப கிடச்சிருக்காது. எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் என்னால் உனக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுக்க முடியாது. அதை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இத்தனை நாள் நீ இதை தான் மனசில் நினச்சிட்டு வந்திருக்கியா? சரி, அப்போ நானும் என் மனசில் இருக்கிறத சொல்கிறேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் படிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் வாழ்நாள் முழுக்க என்னை பார்த்துக்கிட்டே உன் லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணுமா என்ன? வேணாம் ஒயின். ஸோ அதனால் நீ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணு, அதுக்கப்புறமேட்டிக்கே வேறு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாயிரு. நான் உன்கிட்டேருந்து லவ்வை தான் எதிர்பார்த்தேன், உன் பணத்தை இல்லை. ஸோ ப்ளீஸ், நீ என்னை காதலிக்கிறேன்னா சொல்லு, நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். இல்லைனா எனக்கு இந்த ஆப்ரேஷனும் வேணாம், பணமும் வேண்டாம். இந்த செக்கை இங்கேயே வச்சுட்டு போகிறேன், நாளைக்கு மார்னிங் வரேன், அப்போ உன் முடிவை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் அங்கேயே அப்படியே உட்காந்துருக்குறாரு. ஐயோ வையன், ஏன் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்னால் உனக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையுமே கொடுக்க முடியாது. இந்த குருடனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன நீ பண்ண போகிற? அவரும் அப்படியே யோசிச்சுட்டு தூங்கிடுறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் இப்போ டேயோட வீட்டுக்கு வந்து என்ன முடிவெடுத்திருக்க? வையன் ப்ளீஸ் விளையாடாத, இது லைஃப். நானும் அதான் சொல்கிறேன், இது லைஃப். ஏன் லைஃப்? உன் கூட தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். வையன் ப்ளீஸ், நீ ஏற்கனவே ரொம்ப லேட். இதுக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணனா உன் உயிருக்கே பிரச்சனை ஆகிடும். பரவாயில்ல, இந்த உயிர் எதுக்கு? என்னைக்கோ ஒரு நாள் முடிக்கணும் அப்படின்னு தானே இருந்துச்சு, அதை முடிஞ்சு போட்டும். இப்போ டேயாம் உங்களுக்கு நேராக வந்து நிற்கிறாரு. வையன், என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனாலும் நீ என்னை ஏன் காதலிக்கிறேன்னு எனக்கு சத்தியமாக புரியலை. நான் உன்னை காதலிச்சேன்னா அது நீ என் மேலே காட்டுற அந்த அன்பு, பாசம் இதெல்லாம் வச்சு. ஆனால் நான் உனக்கு அந்த மாதிரி எதுவும் காட்டலையே. ஓ, யார் சொன்னா நீ அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் அன்பு காட்டலைன்னு? உன்னோட அந்த சிரிப்பு இருக்குது தெரியுமா, அதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளவே உனக்கு எல்லாத்தையும் கருப்பாக காட்டுற அந்த கண் இருக்கே, அதோட அழகு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு தடவையும் உன் கண்ணை பார்க்கும்போது அந்த கண்ணுக்குள்ளே நான் போய் உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது. ஆமாம், எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை நான் பார்க்கணும். அது நீ தான். என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் உன்னை தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது போதும் டே, வேறு எதுவும் வேண்டாம். டேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனுக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. ஸோ கை நீட்டிட்டே அப்படியே உங்கள் சைடு நேராக வரான். நீங்களும் அவன் கையை பிடிச்சி, ப்ளீஸ் டே, தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. நீயும் என்னை காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை ஏன் இப்படி ஒத்துக்காமல் மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு பிடிக்கலையா? என்னால் குழந்தை பெற்று தர முடியாதுங்கிறதுனால நீயும் என்னை வேணான்னு சொல்கிறியா? சாச்சா, அதெல்லாம் இல்லை ஓயன். என்ன போய் இப்படி நினச்சிட்ட? அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு நீ போதும். இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் தான் நான் இருந்தேன். எப்போவுமே நீ தான் இருக்க, இனிமேல் நீயும் இருக்கணும். எனக்கு அதுவே போதும். அவருக்கு நீங்கள் அவர் மேலே சிம்பத்தியில் லவ் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அந்த லவ் இல்லை, இது உண்மையான லவ் அப்படிங்கிறத அவர் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அவர் உங்களை அப்படியே ஹக் பண்ணி, என்னை விட்டு போக மாட்டேல்ல, அப்போது நீ முதல்ல என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ தான் உன்னை விட்டு நான் எப்போவும் போக மாட்டேன், சரியா? ஓ அப்படியா, சரி வா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறீங்க. டே உங்களை எந்த ஒரு குறையுமே இல்லாமல் பார்த்துக்கிறாரு. நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் காலை பிடிச்சி விடுறது,
அவரால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு செய்கிறது, உங்களை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் அவர் உங்கள் கூடவே இருக்கார். இப்போ நீங்கள் டீயை கூட்டிகிட்டு வரதுக்காக சர்ச்சுக்கு தான் போயிருக்கீங்க. அவரும் அங்கே உட்காந்துருக்காரு. ஹே டீ, போகலாமா? ம். அது ஒய்யன், உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? வீட்டுக்கு போய் பேசலாமா இல்லை இங்கேயே பேசணுமா? இல்லை, இங்கேயே தான் பேசணும். ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? சரி சொல்லு. நீ என்னை மார்னிங் விட்டுட்டு போனல, அதுக்கப்புறமேட்டிக்கு எங்கள் சர்ச் வாசலில் யாரோ ஒருத்தவங்க குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கலான்னு தோணுது. நீ என்ன சொல்கிற? ஆக்சுவலி நானும் உன்கிட்ட இதை பற்றி பேசணுன்ட்டு இருந்தேன். நம்ம ஏன் இங்கே இருக்கிற குழந்தைகளில் யாரையாச்சும் தத்தெடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி இதை எப்படி உன்கிட்ட கேட்குறேன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நீயே இதை சொல்லிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன் இஷ்டப்படியே நீ சொன்ன குழந்தையே நம்ம தாராளமாக தத்தெடுத்துக்கலாம். ம். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீ ஒரு நல்ல அம்மாவாக இருப்ப. நம்ம தைரியமாக இந்த குழந்தைய தத்தெடுத்துக்கலாம், ஓகேவா? ம், சரிடா. ஸோ இதோட இந்த கதை இங்கே முடியுது. லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்றைக்குமே நம்ம மனசை பார்த்து தான் வரணுமே தவிர நம்ம அப்பியரன்ஸ் பார்த்தோ இல்லை நம்ம யார் என்ன அப்படிங்கிறத பார்த்தோ வரவே கூடாது. அப்படி வந்தால் அது லவ்வும் இல்லை, அந்த லவ் நினச்சும் நிற்காது. ஸோ இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்கன்னு தெரியுது. ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க, அது எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஃப்எஃப் கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.